3000 கொடுத்து ஆசையாக ஒரு இண்டக்ஷன் அடுப்பு வாங்கி வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் அது மேலே வச்சு பார்த்தா E1 E2ன்னு எரர். ஒரு பாத்திரம் கூட வேலை செய்யலைன்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் புதுசாக அடுப்பு வாங்குறப்ப பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் இதுதான். காசு தான் வேஸ்ட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இருக்கிற மிகப்பெரிய கன்ஃபியூசனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மற்றும் இன்ஃப்ராரெட் அடுப்புகளுக்கு என்ன மாதிரியான பாத்திரங்களை தேர்ந்தெடுக்கணும், ஸோ எப்படி நீங்கள் கடையில் பாத்திரத்தை ஏமாறாமல் வாங்கணும், எதை வாங்கவே கூடாது அப்படின்னு அழகாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இண்டக்ஷன் அடுப்போட ரகசியத்தை புரிஞ்சுக்கிடுவோம். ஸோ சாதாரண கேஸ் அடுப்பு மாதிரி இது நெருப்பையோ சூட்டையோ தராது. இதுக்குள்ளே ஒரு காப்பர் காயில் இருக்கும். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை உருவாக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க இண்டக்ஷன் கிளாஸ் மேலே கை வச்சா சுடவே சுடாது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் பாத்திரம் இல்லாதப்ப நீங்கள் தொட்டால் சுடாது தான். ஆனால் நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுடும். எதுக்குன்னா இப்போ அந்த பாத்திரத்தில் நீங்கள் சமைச்சிருப்பீங்க. ஸோ அந்த பாத்திரத்தில் இருக்கிற ஹீட் அந்த கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு முடித்த உடனே அந்த கிளாஸை தொட்டிங்கன்னா உங்கள் கை சுடதான் செய்யும். ஸோ நீங்கள் தொடாமல் பார்த்துக்கோங்க. இந்த இண்டக்ஷன் அடுப்பில் மேக்னெட்டிக் பேஸ் இருக்கிற பாத்திரத்தை மட்டும்தான் வச்சு உங்களால் குக் பண்ண முடியும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வச்சு குக் பண்ணவே முடியாது. இண்டக்ஷன் அடுப்பு வாங்கிட்டோம், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான பாத்திரத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? நீங்கள் கடைக்கு போய் இண்டக்ஷன் பாத்திரம் வாங்குறப்ப ஏமாறாமல் இருக்க நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த 6 மேஜிக் விஷயம் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். நீங்கள் இண்டக்ஷன் அடுப்புக்கு தேவையான பாத்திரத்தை வாங்கின உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் பாத்திரத்தை கையில் எடுத்து உடனே அதை திருப்பி அதோட அடிப்பகுதியை பாருங்கள். இந்த சுருள்வில் அதாவது காயில் லூப் சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம மேகி நூடுல்ஸ் மாதிரி சுருள் சுருளாக வளைஞ்சி இருக்கும். இதை சும்மா டிசைனுக்காக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதுதான் இண்டக்ஷன் அடுப்புக்கான சர்வதேச அடையாளம். சில சமயம் பாத்திரத்தோட அடியில் இந்த மாதிரி சிம்பிள் இல்லாமல் சும்மா அந்த பாக்ஸில் இண்டக்ஷன் கம்ஃபர்டபுள் அப்படின்றது எழுத்தில் எழுதியிருப்பாங்க, சும்மா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த நூடுல்ஸ் சிம்பிள் இருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அதை பார்த்து அதே பாத்திரத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்பவே தரமான பாத்திரம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதை வேறு எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்காதீங்க. பயம் இல்லாமல் இந்த சிம்பிள் போட்டிருந்துச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். ரெண்டாவது விஷயம், இது ஒரு அல்டிமேட் சீக்ரெட் ட்ரிக். கடைக்கு கிளம்புறப்போ உங்கள் பாக்கெட்டில் ஒரு சாதாரண ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை எடுத்துகிட்டு போங்க. கடைக்காரர் முன்னாடியே நீங்கள் ஆசைப்பட்டு எடுத்த பாத்திரத்தை திருப்பி அதோட அடியில் இந்த காந்தத்தை வச்சு பாருங்கள். அதை டக்குன்னு போய் ஒட்டணும். அப்படி ஸ்ட்ராங்காக ஒட்டுச்சுன்னா அந்த பாத்திரத்தில் இரும்பு அல்லது நிக்கல் கலந்த காந்தத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இண்டக்ஷன் அடுப்பில் அது சூப்பராக வேலை செய்யும். ஆனால் இங்கே தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். சும்மா ரொம்ப பவர்ஃபுல்லான நியோடைமியம் அப்படின்ற காந்தத்தை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இல்லாட்டினா ஸ்பீக்கர் காந்தம் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி காந்தம் எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காந்தம். இண்டக்ஷன் அடுப்பில் வேலை செய்யாத சாதாரண ஸ்டீல் பாத்திரத்தில் கூட அது லேசாக ஒட்டி உங்களை ஏமாத்திரும். ஸோ நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருப்போம்ல, அந்த சாதாரண காந்தமே போதும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செக் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் மேட்சிங். இண்டக்ஷன் அடுப்பில் இருக்கிற அந்த வட்ட வடிவ வளையத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த வட்டத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாத்திரத்தை வைக்கணும். இப்போ நீங்கள் அதாவது எப்படின்னா பெரிய ரவுண்டுக்கு பெரிய பாத்திரம் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கணும். சின்ன ரவுண்டுக்கு சின்ன பாத்திரமாக ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா பெரிய பாத்திரம் வைக்க வேண்டிய இடத்துல சும்மா சின்ன பாத்திரத்தை வச்சோம்னா இப்போ அடுப்பு என்ன நினச்சிக்கணும்னா மேலே பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா சென்சாருக்கு தெரியாது. ஸோ பாத்திரம் இல்லைன்னு சொல்லி டக்குன்னு அடுப்பு ஆஃப் ஆயிரும்.
இதே இது வந்து நம்ம அதிகமாக சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த அடுப்பு வட்டத்தை விட ரொம்ப பெரிய பாத்திரத்தை வச்சிங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற பகுதி மட்டும்தான் சூடாகும், பாத்திரத்தோட ஓரமெல்லாம் சூடாகவே ஆகாது. ஸோ இதனால் சமையல் ரொம்ப லேட் ஆகும், கரண்ட் பில்லும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ கடைக்கு போகிறப்ப உங்கள் வீட்டு அடுப்போட வட்டத்தோட அளவை வந்து நீங்கள் வந்து இன்ச்சஸை வந்து லேசாக மனசில் வச்சுட்டு அளந்துட்டே போங்க. அதே சைஸில் வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தை வாங்குங்க. 4வது விஷயம், நீங்கள் பாத்திரம் வாங்குறப்ப இதை யாருமே கண்டுக்கிடவே மாட்டீங்க. ஸோ இதை வந்து இதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று வந்து டிஸ்க் பாட்டம், அதாவது வந்து பாத்திரத்தோட அடியில் மட்டும் ஒரு தடிமனான தட்டு மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் சாம்பார், ரசம், சூப் இந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்கிற உணவு வந்து சமைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் பாத்திரம் வந்து உங்களுக்கு போதும். ஏன்னா இதில் வந்து சூடு அடியில் மட்டும் இருந்தால் போதும், தண்ணி வந்து தானாகவே எல்லா இடத்துக்கும் வந்து அந்த ஹீட்டை வந்து கடத்திடும். ஆனால் நீங்கள் பண்ண போகிற சமையல் வந்து இப்போ உருளைக்கிழங்கு வதக்க போகிறீங்க, இல்லை சூப்பரான ஆம்லேட் போட போகிறீங்க அப்படின்னா இந்த டிஸ்க் பாட்டம் பாத்திரத்தை வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும், இல்லாட்டினா வந்து கறி போயிடும். அதுக்கு தான் நீங்கள் வாங்க வேண்டியது வந்து ஃபுல்லி கிளாட் ட்ரிப்ளே பாத்திரம். அதாவது வந்து இந்த இமேஜில் பாருங்கள், இந்த இமேஜை பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து பாத்திரத்தோட அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது கீழே வந்து அடியில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், அதுக்கு மேலே அலுமினியம், அதுக்கு மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஹீட்டு வந்து அடியில் மட்டும் நிற்காமல் அந்த பாத்திரம் முழுக்க சமமாக பரவும். நீங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வதக்குனா கூட உங்கள் சாப்பாடு வந்து அடி பிடிக்காமல் கருகாமல் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் சேஃப்டி. நம்ம ஊரில் வந்து பாரம்பரியமாக டெய்லி வந்து தோசை தான் சுடுவோம், தோசை சப்பாத்தி. இதுக்கெல்லாம் வந்து நம்ம முக்கியமாக வந்து இரும்பு தோசை பேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இண்டக்ஷன் மேலே வந்து வச்சு அதை வந்து நீங்கள் தோசை சுடுறீங்க, ஒரு அவசரத்தில் டக்குன்னு இழுத்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த கிளாஸ் வந்து அப்படியே வந்து கோடு கோடாக ஆயிரும். ஏன்னா உங்கள் பாத்திரத்துக்கு அடியில் இருக்கிற சொரப்பு அப்புறம் வந்து அந்த செராமிக் கிளாஸ் மேலே பட்டு அப்படியே கீறல் விழுக வச்சிரும் அந்த அடுப்பில் இருக்கிற கண்ணாடியை. அதே மாதிரி இப்போ பாத்திரத்தை நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு வர்றப்ப டொம்முன்னு அடுப்பு மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுப்போட மேல் பகுதி வந்து ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான். ஆனால் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தெல்லாம் தூக்கி மேலே டம்முன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் வந்து சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பல வருஷம் ஆனாலும் உங்கள் அடுப்பு சூப்பராக இருக்கும். நிறையா பேர் வந்து பாத்திரத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அந்த கைப்பிடிக்கு கொடுக்கறதே இல்லை. நீங்கள் வந்து இதை வந்து நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கைப்பிடி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. நமக்கு நல்லாவே தெரியும் கேஸ் அடுப்பை விட இண்டக்ஷன் அடுப்பில் சமையல் ரொம்ப வேகமாக நடக்கும்னு. அதே மாதிரி பாத்திரம் எவ்வளோ சீக்கிரம் சூடாகுதோ அதே வேகத்தில் அதோட கைப்பிடியும் சூடாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வாங்குகிற பாத்திரத்தோட கைப்பிடி வந்து அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய ஹீட் ரெசிஸ்டண்ட் இல்லாட்டினா சிலிக்கான் வந்து இருக்குதா, நல்ல தரமான தடிமனான மெட்டீரியலில் இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. சில மலிவான பாத்திரங்களில் சாதாரண பிளாஸ்டிக் கைப்பிடி வச்சுருப்பாங்க, அது சீக்கிரமாகவே சூடாகி உருக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா சமைக்கிறப்போ உங்கள் கையே சுட்டுரும். ஸோ பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இன்சுலேஷன் இருக்கிற கைப்பிடியை நல்லா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சூப்பரான போனஸ் டிப்ஸ். இப்போ பாத்திரம் வாங்குறப்ப நம்ம பெருசாக கண்டுக்காத ஆனால் கரண்ட்டு பில்லையும் சமையல் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூடியோட தரம். இப்போ கேஸ் அடுப்பை விட இண்டக்ஷன் அடுப்போட ஸ்பீடே தனி தான். இதில் அதாவது வந்து ஹீட் வந்து பாத்திரத்தோட அடிபாகத்திலேருந்து நேரடியாக பாயிறனால உள்ளுக்குள்ளேயே வந்து ஆவி ரொம்ப வேகமாக உருவாகும். ஸோ அதனால சும்மா லூஸான மூடியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆவி வந்து அப்படியே மொத்தமாக வெளியே போயிடும். உங்கள் சமையல் வந்து முடிகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நல்ல டைட்டாக ஃபிட் ஆகிற அந்த பாத்திரத்துக்கு கூடயே வந்து சில பாத்திரத்துக்கெலாம் கொடுத்துருப்பாங்க மூடி. ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இந்த கண்ணாடி மூடியில் இருக்கிற குட்டி ஓட்டை வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற அதிகப்படியான அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ சமையலுக்கு தேவையான சரியான வெப்பத்தை வந்து உள்ளே தக்க வச்சுக்கணும். இதனால் உங்கள் சமைக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்து இருக்கும். ஸோ 20% வந்து வேகமாக முடியும். நீங்கள் சமைக்கிற வேகம் வந்து அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் பில்லு வந்து குறையும்.
ஒரு சின்ன பிரேக். நீங்கள் வந்து வீட்டில் இப்போ இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இன்ஃப்ராரெட் அடுப்பு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு உடனே கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். நம்ம சேனலில் ஆடியன்ஸ் வந்து எந்த அடுப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ராரெட் குக்டாப். இதை வந்து ரேடியண்ட் கிளாஸ் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆன் பண்ணால் கண்ணாடிக்கு கீழே இருக்கிற காயில் நெருப்பு மாதிரி செக்கச்செவேர்னு சிவப்பாக எரியும். அதில் இருந்து வர அந்த ரேடியண்ட் ஹீட் மூலமாக பாத்திரத்தை வந்து சூடாக்கும். இது அப்படியே நம்ம கேஸ் அடுப்பு மாதிரி தான். ஸோ இதோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒர்க்ஸ் வித் எனி குக்வேர். ஆமாங்க, இதுக்கு நீங்கள் புதுசாக பாத்திரத்தை வாங்கவே தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற பழைய கேஸ் அடுப்புக்கு வந்து நீங்கள் எவர் சில்வர், அலுமினியம், இரும்பு கடாய், செம்பு அப்படின்னு நிறைய எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதவே வந்து இந்த இன்ஃப்ராரெட் அடுப்புக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஃப்ராரெட் பாத்திரத்தை வந்து பயன்படுத்துகிறப்ப ஒரு 3 முக்கியமான ரகசியம் இருக்குது. ஸோ அதையும் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன், அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கடைக்கு போனால் கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கிற பாத்திரத்தை தான் ஆசையாக எடுப்போம். ஆனால் சமையல் உங்களுக்கு வேகமாக முடியணும்னா நீங்கள் பார்க்க வேண்டியது வேறு, பாத்திரத்தோட அடிபாகம் தான். நல்லா கருப்பாவோ இல்லை மங்கலான மேட் ஃபினிஷ்லையோ இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கருப்பு நிறமும் அந்த மங்கலான பரப்பும் தான் உங்கள் வெப்பத்தை வெளியிடாமல், அந்த ஹீட்டை வெளியிடாமல் டக்குன்னு தனக்குள்ளேயே உறிஞ்சி சமையலை ரொம்ப வேகமாக முடிக்கும். ஸோ இதனால் கரண்ட் பில்லும் கம்மியாகும். அதுவே பாத்திரத்தோட அடிபாகம் நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருந்துச்சுன்னா அது வெப்பத்தை உறிஞ்சிறதை விட அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ இதனால் சமையலாக ரொம்பவே லேட் ஆகும். முக்கியமாக நீங்கள் சாதாரண இண்டக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் மூலமாக நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்ஃப்ராரெட் அடுப்பு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் அப்புறம் வந்து அந்த வெப்ப அலைகள் மூலமாக தான் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி பளபளப்பான பாத்திரத்தை வைக்கிறத விட வச்சிங்கன்னா ஹீட் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வந்து அடிப்பாக வந்து கருப்பாக இருக்கிற டல்லாக இருக்கிற பாத்திரமாக நீங்கள் வந்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இந்த மாதிரி தகதகன்னு மின்றது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. எல்லாமே ஒரு மாதிரி கிரே கலராக வந்து தான் பாத்திரம், கிரே சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டல் கலரில் தான் வந்து பாத்திரம் இருக்கும். ஸோ நீங்கள் நம்பலாட்டினா என்னோட குக்கிங் வீடியோ எல்லாத்துலேயுமே பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து பாத்திரம் வந்து இந்த மாதிரி பளபளப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கலரில் தான் வந்து நீங்கள் வந்து இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நிறையா பேர் வந்து ஆரோக்கியமாக சமைக்கணும் அப்படின்னு மண் பாத்திரங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், சாதாரண இண்டக்ஷன் அடுப்பில் மண் பாத்திரம் வேலை செய்யாது. ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் அடுப்பில் மண் பாத்திரம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து மண் பாத்திரத்தை வந்து கழுவிட்டு அதோட அடிப்பாகத்தில் வந்து லேசாக ஈரம் இருக்குது இல்லாட்டினா தண்ணி சொட்டு சொட்டாகவே வருது அப்படின்னா நீங்கள் இதை போய் இன்ஃப்ராரெட் அடுப்பு மேலே வச்சிங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் அடுப்பு வந்து ரொம்ப, அதாவது வந்து அதிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சூடு ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அந்த அதிகப்படியான அந்த ஹீட்டு வந்து அந்த களிமண் அந்த பாத்திரத்தோட அந்த களிமண் பகுதியில் வந்து அடியில் படுறப்ப அங்கே இருக்கிற ஈரப்பதம் வந்து டக்குன்னு வந்து ஸ்டீமாக மாறி அங்கே பயங்கர அழுத்தத்தை வந்து உருவாக்கும். ஸோ இதனால் நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்பயே மண் பாத்திரம் வந்து திடீர்னு டமால்னு வெடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ மண் பாத்திரத்தில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா தொடச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா காய வச்சு அந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கவே இருக்கக்கூடாது, தொட்டு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து குக் பண்ணலாம். நாம் பல வருஷமாக கேஸ் அடுப்பில் வச்சு பயன்படுத்தின சில பாத்திரங்கள் வந்து அந்த நெருப்போட சூட்டில் நாளாக அடிப்பாகும் நேராக இல்லாமல் நடுவில் லைட்டாக குழி விழுந்து இல்லைன்னா நெளிஞ்சு போயிருக்கும். கேஸ் அடுப்பில் நெருப்பு எல்லா பக்கமும் பரவுறனால இந்த வளைஞ்சி இருக்கிறது வந்து நமக்கு தெரியாது. உங்கள் சமையலும் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆனால் அதே பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இன்ஃப்ராரெட் மேலே வச்சிங்கன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு. இன்ஃப்ராரெட் அடுப்போட அந்த தட்டையான கிளாஸ் மேலே அந்த பாத்திரத்தோட எந்த பகுதி வந்து முட்டிக்கிட்டு இருக்கோ அந்த இடம் மட்டும்தான் சூடாகும். வளைஞ்சிருக்கிற பக்கம்லாம் சூடாகவே ஆகாது. ஸோ இதனால் ஹீட்டு வந்து எல்லா சைடும் கண்டிப்பாக போகவே போகாது. இதனால் சமையல் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நல்ல ஃப்ளாட்டான பாத்திரமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள்.
அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடியும், சமையலும் வந்து சட்டுன்னு முடியும், கரண்ட் பில்லு வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும். இப்போ நீங்கள் வந்து இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சமையல் முடித்தோடனே அந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து நீங்கள் தனியாக வச்சிடணும். ஸோ நீங்கள் வந்து கேஸ் அடுப்பு மாதிரி குக் ஆனோடனே பாத்திரத்தை அப்படியே அடுப்பு மேலேயே வச்சிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் செஞ்ச சாப்பாடு ஃபுல்லாமே கருகிரும். அடிப்பகுதி மட்டும் நல்லா கருகி போயிடும். ஸோ அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சாதாரண சாப்பாடே வைக்கிறீங்க, சோறு விசில் வந்துருச்சுன்னா உடனே வந்து நீங்கள் டக்குன்னு எடுத்து இடத்த மாற்றிடுங்க. அடுப்பு மேலே வச்சிடாதீங்க. ஏன்னா இன்ஃப்ராரெட்டில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் ஹீட் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவோட முடிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைக்கு போய் தேவையில்லாமல் ஆஃபரில் கிடைக்குதுன்னு 5 பாத்திரம் 10 பாத்திரம் அப்படின்னு வாங்குறத விட்டுட்டு உங்கள் காசை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பாத்திரம் போதும் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு சாஸ்பேன் ஒன்று வாங்கிடுங்க, இன்னொன்று வந்து அந்த 3 லேயர் ட்ரிபிள் கடாய் அதையும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும். ஸோ தேவையானதை மட்டும் தனித்தனியாக உங்கள் அடுப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. ஸோ உங்கள் பட்ஜெட்டு தான் முக்கியம். அதாவது வந்து இப்போ புது பாத்திரம் வாங்க காசு இல்லை, பழைய பாத்திரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஃப்ராரெட் போகலாம். இல்லை நான் வந்து எனக்கு வந்து சமையல் ரொம்ப வேகமாக முடியணும், க்ளீனிங் ஈஸியாக இருக்கணும், சேஃப்டி முக்கியம், கரண்ட் பில் கம்மியாக வரணும்னா நீங்கள் வந்து இண்டக்ஷனுக்கு போகலாம். அவ்வளோதான், நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் நீங்கள் இண்டக்ஷன் மேலே வச்சு வேலை செய்யலை அப்படின்னு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆனீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே வந்து சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய்.